தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். அல்லேலூயா. ராட்ச மிருகங்கள் தோன்றி மாம்சமான மனிதனை நீங்கள் சிக்கன் சாப்பிடுவது போல இந்த மனிதர்களை அவைகள் சாப்பிடும். அல்லேலூயா. ஒருவரும் தப்பித்து போக முடியாதபடிக்கு மிக பெரிய ஒரு பேர் அழிவை இந்தியாவிற்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார். தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறப் போகிறது. உற்சாகமாக கையை தட்டலாம். இன்னும் வேத புஸ்தகத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு வேத வசனம் உங்களுக்கு வெளிப்படுகிற ஏதாகிலும் ஒரு வேத வசனம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், முடிக்கிறோம். அல்லேலூயா. புரிந்ததும் புரியாததும், தெரிந்ததும் தெரியாததும், அறிந்ததும் அறியாததும், குழப்பமான காரியங்கள் ஏதாகிலும் இருந்தால் ஒரு வசனத்தை சொல்லலாம், தியானித்து முடிக்கப் போகிறோம். அல்லேலூயா. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீக்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 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 திரும்ப ஒரு முறை எழும்பி நின்று வாசி. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உரைத்த இந்த காரியங்கள் தேவனால் அருளப்பட்டது. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. எல்லாம் நிறைவேறத்தக்கதான காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவர் அருளின இந்த காரியங்கள் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததி வாயிலிருந்தும் சந்ததிக்கு சந்ததிக்கு வாயிலிருந்தும் என்றென்றைக்கு நிலைத்திருக்குமே தவிர ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். எழுமி நில்லுங்க, உற்சாகமா கையை தட்டி. தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறது. தேவனுக்குரிய பிள்ளைகள் தேவனை தேடுவீர்களானால் என்றென்றைக்கும் நீங்களும் உங்கள் சந்ததிகளும் ஒளிந்து போவதில்லை என்று அக்காலத்தில் சொன்னார். அல்லேலூயா. அக்காலத்திலே சொன்னார். அது இன்றைக்கு முடிவடையும் நிலை வந்துவிட்டது. அல்லேலூயா. இனி சந்ததி இல்லை, ஒரு தலைமுறை தான். அல்லேலூயா. ஒரு தலைமுறை இல்லை என்றால் இன்னொரு தலைமுறை. உலகம் ஒரு காகிதத்தை போல் சுருட்டப்படும். அன்றைக்கு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறி முடிகிறது. அன்றையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க தரிசனங்கள் தான் தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் தான் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார்.
தேவனால் அருளப்படுகிற அழிவுகளை எந்த அரசாங்கத்தாலும் தடுக்க முடியாது. ஆகவே உலகம் ஒரு வஸ்திரத்தை போல, ஒரு காகிதத்தை போல சுருட்டப்படும், நிறைவேறும். உலகம் முடிவுக்கு வருகிறது. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் பரிசுத்தமும் உண்டாகட்டும். ஆமென்.